சிக்கனே இல்லாம சிக்கன் 65. இதுல சோயா, பனீர் எந்த காய்கறியும் இல்லைங்க. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பேக்கரியில சாயந்தரத்துல இது சூடா கிடைக்குங்க. வாங்கி சாப்பிடுவோம். அவ்வளோ சூப்பரா இருக்கும். இதோட ரெசிபியை தேடி கண்டுபிடிச்சிட்டேங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முக்கியமான பொருளே இந்த டீ கடை பண்ணு தான். பேக்கரிலையோ இல்ல கடையிலையோ இந்த பண்ணு வாங்கிக்கோங்க. இப்படி பிச்சு போட்டுக்கோங்க. இதுல இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே காஷ்மீரி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், சிக்கன் 65 மசாலா இருந்தா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா நீங்க கரம் மசாலா தூள் கூட ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சேர கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை அப்படி பிச்சு போட்டுக்கோங்க. ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அப்படியே பிசைஞ்சுக்கிட்டே வாங்க. இந்த பதம் வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுல நான் கலர்லாம் எதுவுமே சேர்க்கல. காஷ்மீரி மிளகாய் தூள்ல இருக்க கலரே போதுமானதுதான். இப்ப நல்லா சூடான எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இது அதிக நேரம் வேகணும்ன்ற அவசியம் இல்ல. இப்ப இது கூடவே தேவைப்பட்டா ஒரு 2-3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. நல்ல வாசமா சூப்பரா இருக்கும். கொஞ்சம் லைட்டா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் எடுத்துட வேண்டியதான். செம்ம கிறிஸ்பியா செம்ம டேஸ்டா இருக்கும். வீட்டுல நான்வெஜ் எடுக்க முடியாத டைம்ல இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரசம் சோறு, மிளகா கிள்ளி போட்ட சாம்பார், இப்படி எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.